Hey all, 10 days, 10 tips. Finally, tips 10 ga S plus C question mark plus question mark. இன்றைக்கி இதை வச்சு தாங்க ஒரு டிப்ஸ் சொல்லி தரப்போகிறேன். மெஹந்தி டிசைனில் பார்த்தீங்கன்னா மேங்கோ லோட்டஸ் இல்லாத டிசைனே உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அந்த மேங்கோவும் லோட்டஸும் எப்படி போடுறதுன்றது தான் சின்ன டிப்ஸாக சொல்லி தரப்போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எஸ் போட்டிருக்கேன். இந்த சி மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது லெஃப்ட் ரைட் ரெண்டு சைட்லேயும் போட்டு பார்க்கலாம். இப்போது நான் ரைட் சைடில் போட்டிருக்கேன், ஒரு மேங்கோ டிசைன் வந்திருக்கு. அதே லெஃப்ட் சைடு அந்த சி எடுத்து ஜாயின் பண்ணணும் எஸ்ஸு கூட. மீதி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்பைரல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு மேங்கோ பேட்டர்ன் கிடச்சிருங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி மேங்கோ ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள். இப்போது இந்த சிம்பிள் எதுக்காகனா, நம்ம ஒரு மிரர் எஃபெக்ட் உள்ள ஒரு லோட்டஸை தாங்க வரைய போகிறோம். இப்போ இதை கைட்லைனாக வச்சு ஒரு திலகம் ஷேப்பில் ஒரு ஷேப் போட்டிருக்கேன். அப்புறம் சைடில் இருந்து ஒரு லைன் மாதிரி வந்து எடுத்திருக்கேன். நான் லெஃப்ட்டும் சைடும் சரி ரைட் சைடும் எடுக்கணும். அதே மாதிரி கீழேயும் ஒரு திலகம் ஷேப் போட்டுட்டு லெஃப்ட் ஆர் ரைட் சைடில் நம்மளுக்கு லைன் வந்து வரையணும். அந்த லைனை அப்படியே நான் பண்ணுற மாதிரியே ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மிரர் எஃபெக்டில் ஒரு லோட்டஸ் கிடைக்கும். அது என்னங்க மிரர் எஃபெக்ட் சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்களா? இப்போது இந்த டிசைனை வரைஞ்சிட்டு நம்ம திருப்பி பார்த்தாலும் சேம் அதே லோட்டஸ் டிசைன் மாதிரி இருக்கும். அந்த சைடு பார்த்தாலும் லோட்டஸ் டிசைன் ஒரு மிரர் எப்படி அப்படியே சேமாக காட்டும் அந்த மாதிரி இருக்குங்க. அதுதான் மிரர் எஃபெக்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை இன்னுமே ப்ளஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து டார்க்கராக கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த லோட்டஸ் டிசைனை இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் கொடுத்த இந்த 10 டிப்ஸுமே ஃபாலோ பண்ணி உங்களோட மெஹந்தி கரியரை இன்னும் க்ரோ பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.